வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தியானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஓர்நிலைப்படுத்த பயன்படுவது தியானம். அந்த தியானத்தை எப்படி பழகுவதுன்னா, முதல்ல நம்ம ஒரு கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காடுறோம் அப்படின்னா நம்மளால எடுத்த உடனே உட்காந்துட முடியாது. நமக்கு சில தடங்கல்கள் வரும். அது எப்படின்னா, கண்ணை மூடினோடனே தான் நிறைய விஷயங்கள் நம்ம எப்பயோ நடந்த விஷயங்கள் கூட இப்ப ஞாபகத்துக்கு வரும். அதனால நம்ம மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால ஒரு இடத்துல அமைதியா உட்கார முடியாது. முதல்ல தியானம் பழகணும் அப்படின்னா கொஞ்சம் மனம் ஓர்நிலைப்படணும். பொறுமையா இருந்துதான் திரும்பி நம்ம கொண்டுட்டு வர முடியும். அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னா, மனம் ஓர்நிலைப்படுவதற்கு முதல்ல ஒரு புரிதல் வேண்டும். வேண்டியவை வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். இது திருவள்ளுவருக்குரியது. அதாவது விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் தவம் செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல முயற்சி பண்ணணும். பொறுமையா நிதானமா நம்ம கண்ணை மூடி ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். இன்னைக்கு ஒரு இடத்துல செய்யறோம் அப்படின்னா அதே இடத்த தினமும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம செய்யும் போது நிச்சயமா நம்மளால திரும்பவும் அந்த தவத்தை நம்மளால சிறப்பா செய்ய முடியும். இதுதான் பாரதி சொல்லியிருக்காங்க. எண்ணியவை முடிதல் வேண்டும், நல்லன எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நெல் அறிவு வேண்டும் அப்படின்னு. நமக்கு தெளிந்த அறிவே தான் ஞானம். அந்த அறிவு ஞானமும் நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளால தவத்தை சிறப்பா செய்ய முடியணும். அதுக்கு நாம ஒரு இடத்துல உட்காந்து மனதை அமைதியா பழகணும். உயிரின் படற்கை நிலைதான் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனம் நம்ம செம்மைப்படுத்தணும் அப்படின்னா தவத்துல நம்ம கொண்டு போகணும். இப்ப நம்ம ஒரு சிறப்பான விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதை விட சிறப்பா நம்ம செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும். அது நம்ம ஒரு விஷயத்த நாம தான் நம்மளை போட்டியாளரா நினைச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் சிறப்பா செய்யறேன்னா இதை விட நாளைக்கு நான் அந்த விஷயத்த மிகவும் சிறப்பா செய்வேன். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நமக்குள்ளேயே நம்ம போட்டியாளரா எடுத்துக்கும் போதுதான் நம்மளால அந்த விஷயத்த சிறப்பா செய்ய முடியும். தவம் செய்ய செய்ய மனம் ஒரு அமைதி நிலை வரும். நம்ம மனம் அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையில இல்லாம இருக்கும். நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தியானம். அது முதல்ல பழக்கத்துக்கு வரணும். பழக்கம்தான் விளக்கமா மாறும். அது எப்படின்னா, முதல்ல அமைதியான ஒரு நிலையை தேடி நம்ம போகும்போது நிறைய தடங்கல்கள் வரும். ஆனா நம்ம தவம் செய்து பழக பழக மனம் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேருந்து மாறி அமைதியான ஒரு நிலைக்கு வரும். எந்த விஷயமுமே ஒரு விழிப்பு நிலையோட நம்ம பார்க்க பழகுவோம். மனம் அமைதியா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தவத்தை சிறப்பா செய்ய ஆரம்பிப்போம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் கூட தவம் செய்ய செய்ய மனமும் அமைதியாகவும் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் செம்மைப்படும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல மிகவும் சிறப்பா அமையும். அண்டத்தில் கடவுளாய் பார்க்கப்படுபவன் பிண்டத்தில் உயிராய் பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நம்ம செம்மையா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம தியானத்துல தினமும் ஒரு 5 நிமிஷம் பழக 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 நிச்சயமா அது சிறப்பா வர ஆரம்பிக்கும். நம்ம மனம் ஓர்நிலைப்படும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லவைகளாவே அமையும். நம்மளும் சிறப்பாக வாழலாம். இன்னைக்கு தியானத்தை பத்தி பார்த்தோம். இனியும் வரும் நாட்களில் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.